உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டிருப்பது பங்குனி மாத ராசி பலன்கள் 2026ங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபட்டுள்ளதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க. வீடியோ பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக உடைய லைக் பட்டனை கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர் மற்றும் உறவினருக்கு இதை ஷேர் செய்யுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. 12 வீடுகள் நமக்கு 11வது வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாத ராசி பலன்கள் 2026 எப்படி இருக்க போகிறது, அதாவது துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபடுவதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுறேன், லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உயர்வான எண்ணம் கொண்ட கும்பராசினரே, சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாகவும் கிரகங்களை பார்க்கும் பொழுதுங்க, ராசியில் உள்ள ராகுபவனுக்கு வக்கர நிவர்த்தி பெற்ற குருவினுடைய 9ஆம் பார்வை உள்ளதுங்க. குரு பகவானின் அருள் கருணையால் அனைத்து செயல்களும் சாதகமாக முடிய இருக்குதுங்க. பிறருக்கு உதவி செய்வதில் ஆர்வம் கூடும். விரும்பி மனம் பலத்தால் அடைய போகிறீங்க. தடைகள் அகன்று எதிர்பார்த்த அனைத்து சுப பலன்களையும் அடைய முடிய இருக்குதுங்க. நல்ல செய்திகள் தேடி வர போகுதுங்க. முன்னேற்ற பாதையை நோக்கி செல்ல போகிறீங்க. திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாம் நடக்க இருக்குதுங்க. வேலைக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைவேறும். குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் வாழ்ந்து வந்தவர்கள் குடும்பத்துடன் இணையும் வாய்ப்பும் இருக்குதுங்க. அந்த காலகட்டம் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். மனதளவில் உற்சாகமும் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. மனதில் உற்சாகம் பிறக்க இருக்குதுங்க. மன தடுமாற்றம், பய உணர்வுகளும் பிறருக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய சொத்துகள் வாகனங்கள் சேரும். வாடகை வீட்டில் வசித்தவர்கள் சொந்த வீட்டிற்கு செல்ல இருக்கீங்க. தாயின் மூலம் ஆதாயம் கிடைக்க இருக்குதுங்க. அதாவது விவசாயினுடைய மனக்கவலைகளும் கடன் தொல்லைகள் கட்டுக்குள் இருக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசினர்களுக்கு இந்த குபேர யுகத்தால் மாறக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்க இருக்குதுங்க. தொழில் தொடர்பான இழுபறியான விஷயங்கள் சித்திக்குதுங்க. உங்களுக்கு அரசினுடைய ஆதரவு, மானியம் கிடைக்க இருக்குதுங்க. உறவினர்கள், நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்க இருக்குதுங்க. அலைச்சல்கள் அதிகரிக்கும். முக்கிய செயல்களில் நன்மை தீமை அறிந்து முடிவெடுப்பது நல்லது. போதிய பணவரவு இருந்தாலும் எதிர்பாராத செலவும் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அனைத்து துறையினருக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் உண்டாக இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கலில் நிலவிய தடை தாமதங்கள் விலகும். பங்குச்சந்தை ஆதாயம், பாலிசி முதலீடு தொகையெல்லாம் கிடைக்க இருக்குதுங்க. பூர்வீக சொத்து விற்பனையில் லாபம் அதிகரிக்கும் வண்ணம் இருக்குதுங்க. முன்னோர்கள் சொத்துக்களை பிரிப்பதில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு தருவதும் இருக்குதுங்க. குலதெய்வ இஷ்ட வழி தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்ற ஏற்ற காலமாக இது இருக்குதுங்க. பிள்ளைகள் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள். மாணவர்களுக்கு உயர்கல்வியில் கற்கும் ஆர்வம் உண்டாக இருக்குதுங்க. மனம் மகிழும்படியான நிகழ்வுகள் நடக்க இருக்குதுங்க. வாழ்வியல் முன்னேற்றம் காண இருக்கீங்க. கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எதிர்பாலித்தனிடம் தேவையறிந்து பழகவும். காதல் விவகாரங்களில் வம்பு வழக்கில் போய் முடிய இருக்குதுங்க. ரொம்ப சற்று கவனமாக இருப்பது நல்லது. வேற்று மதத்தால் இன்னல்கள் ஏற்படும். சிலர் மதம் மாறவும் செய்யலாம் இருக்காங்க. காதல் கலப்பு திருமணம் நடைபெறும். வெளிநபர்களால் குடும்பத்தில் குழப்பம் வர இருக்குதுங்க என்பதால் மனதை கட்டுப்படுத்தி தெரியாதவிடம் பழகுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. இந்த காலகட்டம் குருமங்கள யோகம் இந்த 2026 பங்குனி மாதத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவினை 3 மற்றும் 10க்கு அதிபதியான செவ்வாய் பார்ப்பது குருமங்கள யோகம் தாங்க. மன சஞ்சலங்கள் மிகுதியால் கட்டுப்பாடு இல்லாமல் அடைந்த மனம் கட்டுப்படும். எவை நல்லவை எவை தீவை என மனத்தால் பகுக்க முடியும். உங்களை ஏளனம் பேசியவர்கள் எல்லாம் புகழ இருக்கிறாங்க. தன்னம்பிக்கை தைரியமும் மிகுதியாகும். தோற்றப்பொழிவு ஏற்பட இருக்குதுங்க. அதிர்ஷ்டத்தினுடன் மேல் நம்பிக்கை அதிகரிக்கும் வண்ணம் இருக்குதுங்க. எதிர்பார்ப்பு நட்பால் குடும்பத்தில் தேவையில்லாத மனசச்சலம் உருவாகலாம். உத்தியோகத்தில் பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய கிடைக்க இருக்குதுங்க. அரசு வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. பொது தொழில் முயற்சி வெற்றியடையும் வண்ணம் இருக்குதுங்க. வீட்டில் சுப மங்கள காரியங்கள்லாம் தாராளமாக பணச்செலவுகள் எல்லாம் ஏற்பட இருக்குதுங்க. புதிய வீடு கட்ட வங்கி கடனுக்கு உதவி விண்ணப்பிக்கலாம். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க. இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கிற காலகட்டம்.
பொருளாதாரம் எப்பவுமே உங்களுக்கு மிகுதியாக இருக்கும். ஏற்றத்தாழ்வு கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. குடும்ப உறுப்பினுடைய தேவையை நிறைவு செய்ய அதிக சிரமங்கள் சந்திக்க. கண்ணில் சிறு அறுவை சிகிச்சை செய்ய நேரும், கொஞ்சம் பார்த்துருங்க. கண்ணாடி அணிய நேரும். இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கும். நிம்மதியான தூக்கம் இருக்காது. அந்நிய மொழி புலமை ஏற்படும். அந்நிய மொழியை கற்றுக் கொடுப்பதால் வருமானம் இருக்குதுங்க. இப்போது அதாவது பணப்புழக்கம் அதிகரிக்கும். நகைச்சீட்டு, ஏலச்சீட்டு என போன செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக பார்க்குற இந்த காலகட்டம். நகை, புடவை என ஆடம்பர அழகு பொருட்களை வாங்கி ஆனந்தமாக வாழ போகிறீங்க. திடீர் அதிர்ஷ்டமும் பண வரவுகள் ஏற்பட இருக்குதுங்க. அதிர்ஷ்டம் பண வரவு உங்களை சார்ந்தவர்களுக்கே பயன்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இடமாற்றம், வேலைப்பளு அதிகரிக்கும். அதனோட கருத்து வேறுபாடுகள் மிகவும். உங்களை விட தகுதி குறைந்த நபருக்கு பதவி உயர்வு கொடுத்து கௌரவித்து உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்த மனம் இருக்குதுங்க. ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. வேலையில் விரும்பிய மாற்றம் கிடைக்க இருக்குதுங்க. அரசு உத்தியோக வாய்ப்பு சிந்திக்கும். எதிரிகள் தாமே விலக இருக்கிறாங்க. கவனம் தேவை. 2026 கவனம் தேவை என்பது அதாவது செவ்வாயுடைய சனி சேர்க்கை 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சனியுடன் இணைந்து 3 மற்றும் 10க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் 19ஆம் தேதி என்று பார்த்துருப்பீங்க. 2/4/2026 அன்று இணைய இருக்கிறார். அதாவது வார்த்தையில் நிதானம் தேவை. தீயினால் சுட்ட புண் ஆளாரும், நாவினால் சுட்ட ஆளாரும் சொல்வது போல் நீங்கள் விட்ட வார்த்தையெல்லாம் அம்பாக மாறி உங்களே பதம்பாக்க இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சு நிதான தேவையாக இந்த நம்ம பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தம்பதிகளிடையே மனக்கசப்பு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களை ஒருவரை அனுசரித்து செல்வது நல்லது. சிறிய பிரச்சனை கூட பெரிய அளவில் கொஞ்சம் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. பொருளாதார ஏற்றத்தாழ்வு மிகுதியாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உங்களை தர்மச்சங்கடையில் ஆழ்த்தும். குடும்ப உறுப்பினர்கள் உண்மையில் உங்களிடம் பாசம் காட்டினால் பாசாங்கு செய்வது போன்ற மன உறவுகள் தோன்ற இருக்குதுங்க. பெற்றோரே உலகம் என்று நம்பிய வாழ்ந்தவர்களுக்கு உங்களுடைய பெற்றோர் உரிய நேரத்தில் பாசம் காணப்பாங்க. ரொம்ப கவனமாக நல்லது. இதில் நட்சத்திரம் சார்ந்த பலன்கள் பார்க்கும்போது கும்பராசிக்கு முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்டம், சதயம், புரட்டாதி. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் திருமண யோகம், புத்திரபாக்கிய யோகம், மண்மனை பொன் பொருள் யோகம் எல்லாம் உண்டாக இருக்குதுங்க. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு குடும்பத்தில் மன சஞ்சலங்களும் மன குழப்பங்கள் ஏற்பட்ட வண்ணம் இருக்குது. எதிலையும் நீங்கள் அழட்டிக்கொள்ள வேண்டாம். ரொம்ப பொறுமையாக காப்பது நல்லது இந்த காலகட்டம். கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நமக்கு பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதியை பொறுத்த வரைக்கும் எதிலையும் கோவப்பட்டு கொஞ்சம் வார்த்தையில் விட்டுட்டு பின்னாடி முடிக்க வேண்டாம். கொஞ்சம் பேச்சில் நிதானம் தேவை. உங்களுடைய பேச்சின் மூலம் மற்றவர்கள் மனக்கசப்பு உள்ளார்கள். ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது இந்த காலகட்டங்களாம். இதில் பார்க்கும்போது மெயினாக புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம், வெகுனாக திருமணம் பாக்கியம் அமையவில்லை என்று இயங்கிய இந்த காலகட்டம். திருமண தடைப்பட்ட காரியம் எல்லாம் உங்களுக்கு சுமமாக முடிய இருக்குதுங்க. நேர்களே, கும்பராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்களும் நம்ம பலன்கள் பார்த்தோம். உங்களுக்கு பரிகாரம் என்ன பார்க்கும்போது சனிக்கிழமைகளில் சக்கரவர்த்தி ஆழ்வார் நரசிம்ம வழிபாடு செய்வது மன நிம்மதியை தேடி தரும். சனிக்கிழமை தோறும் சிவனாலயம் சென்று சிவனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு 9 விளக்கு நவரத்துக்கு ஏற்றிவிட்டு 9 நவரத்தை சுற்றி வர வேண்டும். என்னுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா என்று சொல்லி வாருங்கள். சிவனுடைய அருள் மொழியை கிடைக்கப்பட்டும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொண்டாக இருக்குது. என்ன நேர்களே, இதுவரைக்கும் கும்பராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக விடைகடும் பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லதொரு விடைப்பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நினைந்துங்கள். நன்றி, வணக்கங்க.